ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் ப்ரிப்போசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன். A preposition is defined as a word that connects a noun or pronoun to another word, especially to a verb, another noun or an adjective. அதாவது ஒரு வார்த்தை ஒரு நவுனை இன்னொரு நவுன் கூட அல்லது ஒரு நவுனை இன்னொரு வேர்ப் கூட அல்லது ஒரு ப்ரொனவுனை இன்னொரு வேர்ப் கூடயோ அல்லது இன்னொரு நவுன் கூடயோ அல்லது இன்னொரு அட்ஜெக்டிவ் கூடயோ கனெக்ட் பண்ணுறதுனே அந்த நவுனுடைய பொசிஷன் எது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் ப்ரிப்போசிஷன். டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் லொக்கேஷன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஸ்பேட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஃபர்ஸ்ட், ப்ரிப்போசிஷன் ஆஃப் time is used to show when something is happen. அதாவது எப்பொழுது அந்த விஷயம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்போசிஷனல் வேர்டை வச்சு சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், we will be meeting on Friday. அதாவது ஃப்ரைடே அன்று நாம் சந்திக்கலாம். இந்த மாதிரி ஆன் என்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமை குறிக்கிறதுனால, எப்போ அப்படின்னு சொல்லி அந்த டைமை குறிக்கிறதுனால இதில் ஆன்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். The supermarket will be closed from 9 PM to 9 AM. அதாவது இரவு 9 மணி முதல் அல்லது இரவு 9 மணியிலிருந்து காலை 9 மணி வரை சூப்பர் மார்க்கெட் மூடி இருக்கும். அப்போ அதில் இருந்து இது வரைக்கும் ஃப்ரம் டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமை வச்சு சொல்கிறதுனால டைமை வச்சு இது மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோடைய பொசிஷனை இட் வில் பி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி அதோட பொசிஷனை சொல்கிறதுனால இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். அடுத்து, கேன் யூ கம் ஆஃப்டர் சம் டைம். அதாவது கேன் யூ கம் ஆஃப்டர் சம் டைம், சிறிது நேரம் கழித்து அல்லது பிறகு வருவியா, கொஞ்ச நேரம் கழித்து வாரியா, சிறிது நேரத்துக்கு பின்பு வாரியா, பிறகு வாரியா, இந்த மாதிரி சொல்கிறது. பிறகு வாரியா, அப்போ கொஞ்சம் கழித்து வாரியான டைமை பற்றி சொல்கிறதுனால இதில் ஆஃப்டருங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். we have been asked to work from home until the end of the மே மாத முடிவு வரையில் அதுவரை வீட்டிலிருந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவரை அப்படி சொல்லி டைம் பீரியட் சொல்கிறதுனால இதில் அன்டில்ங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். The whole country was asked to stay home during the pandemic to ensure safety and well-being. கொரோனா பேண்டமிக் இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் வரும்பொழுது எமர்ஜென்சி போட்டு வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த காலகட்டத்தில் டியூரிங் த டைம், அந்த நேரத்தில் வீட்டில் முழு நாடையுமே ஊரடங்கு போட்டு வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் டியூரிங் த டைம், டியூரிங் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கிறதுனால ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். ஸோ இதில் ஆன், ஃப்ரம், டு, ஆஃப்டர், அன்டில், டியூரிங் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே எந்த நேரத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை குறிக்கிறதுனால இது எல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். நெக்ஸ்ட், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் indicates the place or position of something. அதாவது ஒரு நவுனுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அதை டிஸ்கிரைப் பண்ணலை, ஆனால் அதோடைய பொசிஷன் எந்த இடத்தில் இருக்கிறது, அதோடைய பிளேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறதுனால இது எல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் கெப்ட் த புக் ஐ borrowed ஃப்ரம் யூ ஆன் த டேபிள். உன்னிடம் இருந்து வாங்கிய புத்தகத்தை டேபிள் மேஜை மேல் வைத்திருந்தேன். அதோடைய இடம் எங்கே இருக்குது? மேலே. ஸோ அதில் ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். ஹென்ரி ஹிட் பிஹைண்ட் த டோர். அதாவது ஹென்ரி கதவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி சொல்லும்போது பிஹைண்ட் அதோடைய இடம் எங்கே இருக்குது, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பொசிஷனை குறிக்கிறதுனால இது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். த டாக் ஜம்ப்ட் ஓவர் த ஃபென்ஸ். அதாவது வேலியை தாண்டி அல்லது வேலிக்கு மேலோடி அது குதித்து சென்றது. ஜம்ப்ட் ஓவர் த ஃபென்ஸ், இல்லை ஓவர்னா அதற்கு மேலே, அதோட பொசிஷன் எங்கே இருக்குது, அதோட மேலே வேலிக்கு மேலே போய் வர்றதுனால இல்லை ஓவருங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். கேன் யூ பிளேஸ் த ரெட் ரோசஸ் இன் பிட்வீன் ஒயிட் டேசிஸ். வெள்ளை டேசி பூக்கு நடுமத்தியில் ரெட் ரோசஸ் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நடுமத்தியில், அதோடைய பிளேஸ் எங்கன்னா இன் மிடில். ஸோ பிட்வீன். He was waiting in front of the EB office. EB ஆஃபீஸுக்கு முன்னால் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். முன்னால், in front of இந்த மாதிரி இடத்தை குறிக்கிறதுனால
ஆன், பிஹைண்ட், ஓவர், பிட்வீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் இது எல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் used to denote the direction in which something travels or moves. டைரக்ஷன் அப்படின்னா எதை நோக்கி செல்கிறது, அந்த மாதிரி எதையாவது நோக்கி போகிறது அல்லது எங்கேருந்தாவது வர்றது, இந்த மாதிரி ட்ராவலை பற்றி குறிக்கிற பொசிஷன் குறிக்கிற எல்லா வார்த்தைகளுமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், the girl ran toward her father the moment she saw him. அவங்க அப்பாவை பார்த்த அந்த நொடியிலே அந்த பொண்ணு அவங்க அப்பாவை நோக்கி போனான். டைரக்ஷன் அவங்க அப்பாவை நோக்கி, toward her father. ஜெரி jumped into the river to help his sister. தங்கையை காப்பாற்றுவதற்காக ஜெரி ஆற்றுக்குள்ளே குதிச்சான். அதற்குள் குதித்தான். வீணா பாஸ்ட் த புக் டு பிரியா. வீணாட்டேருந்து புக்கு பிரியா கிட்ட போகுது, பாஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ டு அப்படிங்கிறது டைரக்ஷனை குறிக்குது. வென் வில் சால்வியா பி ரிட்டர்னிங் ஃப்ரம் லண்டன். அங்கேருந்து இங்கே எப்போ வருவா, லண்டனிலிருந்து எப்போ சால்வியா வருவா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வர்ற டைரக்ஷன் குறிக்கிறதுனால ஃப்ரம். இந்த இடத்துல டைரக்ஷன் குறிக்கிறதுனால ஃப்ரம் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். நீனா லிவ்ஸ் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். அக்ராஸ்னால் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில், அக்ராஸ் குறுக்கே வந்து நீனா வாழ்கிறாய், அவளோட வீடு வந்து அங்கே இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா? இதில் டுவர்ட், இன்டு, டு, ஃப்ரம், அக்ராஸ் இது எல்லாமே அது அந்த நவுனுடைய பொசிஷன் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது அல்லது எந்த டைரக்ஷனில் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிக்கிறதுனால இதெல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட், ப்ரிப்போசிஷன் ஆஃப் லொக்கேஷன். employed to denote the location of the particular object. எந்த இடத்தில் இருக்கிறது, லொக்கேஷன் மார்க் பண்ணுற மாதிரி வர்றதுனால இதெல்லாமே ப்ரிப்போசிஷன் ஆஃப் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், Kenny would be staying at his cousin's place for a weekend. ஒரு வீக்கெண்ட் வந்து கென்னி வந்து அவனுடைய கசின் பிளேஸில் இருக்க போகிறா. அவங்க அந்த இடத்தோடைய லொக்கேஷன், கசினோட பிளேஸ் எந்த லொக்கேட் ஆகிருக்குது அந்த இடத்துல அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுனால அட்டுங்கிறது இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் ஆஃப் லொக்கேஷன். நெக்ஸ்ட், மேக் ஷூர் யூ கீப் ஆல் த டாய்ஸ் பேக் இன் இட்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் யூ ப்ளே. விளையாண்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்த இடத்தில், அந்த இடத்தில் லொக்கேஷன் எடுத்த இடத்தில் எல்லாத்தையுமே வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுனால டேக் பேக் இன் இட்ஸ் பிளேஸ். இல்லை இன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் லொக்கேஷன். அடுத்து, ஐ லே ஆன் த ஃப்ளோர் ஃபார் அ ரியலி லாங் டைம். ரொம்ப நேரம் தரையிலே உட்கார்ந்துருந்தேன். அப்போது அதோடைய லொக்கேஷன் ரொம்ப நேரமாக இருக்கிறதுனால ஆன் அப்படிங்கிறது இல்லை ப்ரிப்போசிஷன் ஆஃப் லொக்கேஷன். நெக்ஸ்ட், ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஸ்பேட்டியல் ரிலேஷன்ஷிப் used to denote an object's movement away from the source and towards a source. அதாவது ஸ்பேட்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு இடத்தை குறித்து அப்படின்னு அர்த்தம். அதாவது குறிப்பிட்ட இடம் சார்ந்த அந்த இடம், குறிப்பிட்ட இடத்துல அது வருதா, ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அது வந்து அதை நோக்கி வருதா ஒரு பொருள், அல்லது அதுக்கு ஆப்போசிட்டாக போகுதா, இந்த மாதிரி அதோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. பொருள்னு இந்த இடத்துல சொல்கிறது ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஒரு ஆக்ஷனுக்கும் இன்னொரு ஆக்ஷனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அந்த பொசிஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஸ்பேட்டியல் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், நவ்யா சாட் லீனிங் அகெயின்ஸ்ட் த வால். அதாவது இப்படி உட்கார்ந்துருந்து சுவரில் சாஞ்சி இருக்கிறது, அகெயின்ஸ்ட் த வால், சுவரில் சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பொசிஷன் இங்கேருந்து வால் நோக்கி போகுது, அதனால் இதில் அகெயின்ஸ்ட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஸ்பேட்டியல் ரிலேஷன்ஷிப். அடுத்தது, த சர்க்கஸ் வாஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் த சில்ட்ரன்ஸ் பார்க். அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் சர்க்கஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஆப்போசிட் அதோடைய பொசிஷன் எப்படி இருக்குது, ரெண்டோடைய பொசிஷன் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. லக்ஷ்மி சாட் பினீத் த ட்ரீஸ். பினீத் அப்படின்னா அடியில், மரத்திற்கு அடியில் லக்ஷ்மி இருக்கிறாள். அப்போ நவுன், அந்த லக்ஷ்மிங்கிற நவுனும் ட்ரீ அப்படிங்கிற நவுனுக்கு ரெண்டுக்கும் உள்ள அந்த பொசிஷன், லக்ஷ்மிங்கிற பொசிஷன் எங்கே இருக்குது, இட்ஸ் பினீத் த ட்ரீ, அது மரத்திற்கு அடியில். சங்கர் சாட் பிசைட் த ஸ்டேர்ஸ். பிசைட் அப்படின்னா அதற்கு பக்கத்தில், அப்போது படிக்கட்டிற்கு பக்கத்தில் சங்கர் உட்கார்ந்துருக்கான். வி ஸ்பெண்ட் த ஈவினிங் வாக்கிங் அரவுண்ட் த லேக். அதாவது ஈவினிங் நேரத்தில் லேக்கை அரவுண்டுனா சுற்றி லேக்கை சுற்றி நாங்கள் நடப்போம். இந்த மாதிரி
அதோடைய பொசிஷன் எப்படி இருக்குது, அதுக்கும் அந்த 2 நவுனுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப், அதோடைய பொசிஷனை குறித்து அது எப்படி இருக்குன்னு சொல்கிறதுனால அகெயின்ஸ்ட், ஆப்போசிட், பினீத், பிசைட், அரவுண்ட் எல்லாமே இந்த சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் ஸ்பேட்டியல் ரிலேஷன்ஷிப். அடுத்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஒரு வார்த்தையை மட்டும் இருந்துச்சுன்னா அது வேர்டு. இது ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் 2 அல்லது 3 வார்த்தைகளோ இணைந்து ஒரே அர்த்தத்தை, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு மீனிங் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன் அண்ட் அ நவுன் அப்படின்னா அது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டு see to it that you reach the venue on time. See to it that you reach the venue on time. On time குறிப்பிட்ட நேரத்தில். வெனுனா ஒரு இடம். இப்போ ஒரு அதாவது ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வச்சு நடக்கிறது நம்ம வென்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டான டைமில் நீ வந்து போய் சேர்ந்துட்டியான்னு பாரு. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்றடைந்து விட்டாயா என்று பார். See to it that you reach the venue on time. On time. On time அப்படிங்கிறது ஒரே வார்த்தையாக ஒரே ஃப்ரேஸாக எடுக்கப்படுது இதில். அதனால இது ஆன்ங்கிறது ப்ரிப்போசிஷன், டைமுங்கிறது வந்து ஒரு நவுன். ஸோ இந்த இடத்துல ஆன் டைம் சொல்லி சேர்ந்து அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரே மீனிங் கொடுக்கறதுனால இது ஒரு ஃப்ரேஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அடுத்து, மெடிசின்ஸ் யூ ஆஸ்ட் ஃபார் ஆர் அவுட் ஆஃப் ஸ்டாக். அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா விற்பனையிலிருந்து முடிஞ்சிட்டு, எல்லாமே விற்று முடிஞ்சிட்டு. ஸோ நீ கேட்ட மருந்துகள் எல்லாமே விற்று முடிஞ்சிட்டு, விற்பனையாகி முடிஞ்சிட்டு, இப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இப்போ வந்து விற்பனையில் இல்லை, அது முடிஞ்சிட்டு. ஓகேவா? ஒய் டோன்ட் வி ட்ரை டேக்கிங் கிளாஸஸ் அவுட் சைட் ஃபார் அ சேஞ்ச். Why don't we try taking classes outside for a change? For a changeனா ஒரு மாற்றத்திற்காக. ஏன் நம்ம கிளாஸஸை வெளியே வச்சு எடுக்கக்கூடாது? Why don't we try taking classes outside for a change? For a change அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ஒரு மாற்றத்திற்காக. மேக் ஷியோர் யூ ஃபில் இன் ஆல் த ஃபார்ம்ஸ் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்தில் எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. அதாவது ஒரே நேரத்தில், அட் ஒன்ஸ்னால் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. சல்மான் வாஸ் ஏபிள் டு ஃபினிஷ் இட் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களுடைய உதவிகளோடு மட்டும்தான் அவனால் அதை முடிக்க முடிஞ்சிச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப், வித் அ ஹெல்ப் ஆஃப், வித்ங்கிறது ஒரு தனி ஃப்ரேஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் அப்படின்னு சேர்ந்து, வித் அப்படிங்கிறது ஒரு தனி ப்ரிப்போசிஷன். வித் த ஹெல்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட வர்றதுனால அது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். வித் த ஹெல்ப் ஆஃப், அட் ஒன்ஸ், ஃபார் அ சேஞ்ச், அவுட் ஆஃப் ஸ்டாக், ஆன் டைம். இந்த மாதிரி ஒரு நவுனும் ஒரு ப்ரிப்போசிஷனும் சேர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸாக உருவாகி சென்டென்ஸில் வர்றது எல்லாமே ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு சில ப்ரிப்போசிஷன்லாம் நம்ம வந்து தவறாக யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம், கரெக்டான சென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரிப்போசிஷனை வந்து ஒரு சில இடத்துல மாற்றி போட்டாலும் அர்த்தம் வர்ற மாதிரியே இருக்கும், ஆனால் அது தவறாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி சரியாக ஒரு குழப்பம் இல்லாமல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 முக்கியமான ப்ரிப்போசிஷன் எதுனா இன், ஆன், அட். இன், ஆன், அட். இந்த இன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன், ஆன், அட்டும் வரும். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டாலும் இன், ஆன், அட் அப்படிங்கிறது வரும். அப்போது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இன் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான, கேன் பி யூஸ் டு ஷோ ஜெனரல் லொக்கேஷன் லைக் நெய்பர்ஹுட், சிட்டிஸ், கண்ட்ரி, பிளேசஸ் வித் அ பவுண்ட்ரி. வித் அ பவுண்ட்ரி, ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சிட்டியை அல்லது ஒரு பெரிய நேஷனை, ஒரு பெரிய கண்ட்ரியை வந்து குறிப்பிடும் பொழுது இன் சொல்லலாம். ஓகேவா? ஜெனரலாக சொல்லும்போது இன் சென்னை, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லிவ் இன் இந்தியா. இந்தியாவில் எங்கன்னு குறிப்பிடலை, ஒரு பெருசாக ஒரு ஜெனரலாக சொல்லும்போது நம்ம இன் சொல்லலாம். ஆன் எப்போ சொல்லணும்னா கேன் பி யூஸ்டு டு ரெஃபர் டு மோர் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் லைக் ஸ்ட்ரீட்ஸ், அவென்யூஸ், ஐலேண்ட், சர்ஃபேஸ், லார்ஜ் வெஹிக்கிள்ஸ். அதாவது இப்போ பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஐ லிவ் இன் அ ஹோட்டல் அப்படின்னா அது வந்து ஒரு ஜென்ரலான ஹோட்டல், நிறைய ஹோட்டல் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்காங்க, ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஐ லிவ் இன் அ ஹோட்டல். அடுத்து ஆன் நம்ம சொல்லும்போது ஐ ஸ்டே ஆன் த 4th floor. இங்கே லதா ஸ்டேஸ் ஆன் த 4th floor. ஆன் த 4th floor நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது அட் அப்படின்னு சொன்னால் இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக ஆன் த 4th floor, அட் த ரூம் நம்பர் 007. I live in a hotel on the 4th floor at room number
007. இன்னுங்கிறது ஜெனரல், ஆனுங்கிறது ஸ்பெசிஃபிக், அட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேன் பி யூஸ் டு ரெஃபர் டு வெரி ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். நீ அட் ப்ரெசண்ட் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட் ப்ரெசண்ட் அந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த குறிக்கும் போது நம்ம அட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரே சென்டென்ஸில் 3 வார்த்தையும் யூஸ் பண்ணணும் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேசஸ்க்கு அப்படின்னா, ஐ லிவ் இன் அ ஹோட்டல் ஆன் த 4th floor அட் த ரூம் நம்பர் 007. ஓகேவா? அடுத்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமுக்கு இதே 3 வார்த்தையை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இன் அப்படிங்கிறது கேன் பி யூஸ் டு டிபிக்ட் த ஜெனரல் டைமிங்ஸ் லைக் மந்த், இயர், சென்ச்சுரிஸ், பார்ட் ஆஃப் டேஸ் எல்லாமே. இன் அப்படின்னா ஒரு ஜெனரலாக இந்த மார்னிங், இந்த ஈவினிங் அப்படி சொல்லி ஜெனரலாக சொல்லும்போது in 2020, in 2024, in 21st century இதெல்லாமே ஜெனரலாக சொல்லும்போது இன் போட்டுக்கலாம். ஆன் போடுறோம் அப்படின்னா கேன் பி ரெஃபர் டு dates, days of a week, days of a month and holidays with day. ஃபார் எக்ஸாம்பிள் ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் இந்த மாதிரி டே அப்படின்னு சொல்லி முடிகிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன் த ரிபப்ளிக் டே, ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே, ஆன் த ஃப்ளாக் டே, இந்த மாதிரி டே, கிறிஸ்மஸ் டே, அந்த பொங்கல் டே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதெல்லாம் ஆன் சொல்லிக்கிடலாம். ஆன் வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ டேட்டு சொல்லும்போது ஆன் மை பர்த்டே வாஸ் ஆன் 21st August, ஆன் ஃபஸ்ட்டு வீக், ஆன் த லாஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆன் சொல்லிக்கலாம். இது அட்டு சொல்லணும் அப்படின்னா இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக போய் at can be used to denote very specific time அல்லது times of a day and holiday without a day. அதாவது at இப்போ at கிருஷ்ண ஜெயந்தி, at midnight, at 4 PM. பட் டைமிங் சொல்லும் போதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். at 3:30 PM, your classes will be begin at 8 o'clock, your exam will be started 10 o'clock. இந்த மாதிரி நம்ம டைமிங் சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து அட் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆன், ரொம்ப ஜெனரலாக சொல்லணும் அப்படின்னா இன். ஓகேவா? இதே தான் பிளேஸுக்கும் இதே தான் டைமுக்கும். ஓகேவா? அடுத்தது டு அண்ட் ஃப்ரம், இந்த 2 ப்ரிப்போசிஷனும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இதாகும். ஃப்ரம் அப்படிங்கிறது பிகினிங். ஓகேவா? அது ஸ்டார்டிங், பிகினிங், அது எல்லாமே ஃப்ரம். டு அப்படிங்கிறது எண்டிங். ரெண்டுமே ஒரே சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா ஓகேவா? ஃப்ரம்ங்கிறது பிகினிங், டு அப்படிங்கிறது எண்டிங். ஃப்ரம் டு, ஃப்ரம் 9 AM to 10 PM, இந்த மாதிரி ஃப்ரம் டு. ஃபார் எக்ஸாம்பிள் வி வென்ட் டு ஸ்ரீலங்கா வித் மை ஃபேமிலி. டு இங்கேருந்து அங்கே போகிறது, ஸோ எண்ட் ஆஃப் த லொக்கேஷன். இது வி வென்ட் ஃப்ரம்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? வி வென்ட் ஃப்ரம் அப்படின்னா அங்கே இருந்து போகிறது. இப்போ ஃப்ரம் அப்படின்னா ஹாவ் யூ ஸ்டார்டட் ஃப்ரம் பெங்களூர், ஃப்ரம் அங்கே இருந்து வர்றது. இது டு அப்படின்னா இங்கே இருந்து போகிறது. ஐ கேவ் மை கோட் டு சாண்ட்ரா, இங்கேருந்து நம்ம கொடுக்கும். ஃப்ரம்னா அங்கேருந்து வாங்குற மாதிரி. ஐ ரிசீவ்ட் எ லெட்டர் ஃப்ரம் மை ஃபாதர், அங்கேருந்து இங்கே வர்றது, அது ஸ்டார்டிங் லொக்கேஷன். டு அப்படின்னா இங்கேருந்து அங்கே போகிறது. அதாவது ஒரு ஃப்ரம் டூனா ஃப்ரம் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், டூ இஸ் த எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? பிளேஸில் அப்படின்னு பிளேஸ்ன்னு வரும்பொழுது நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவிலேருந்து வரேன், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இது ஒரு பொருள் நீ கொடுக்க அப்படின்னா ஐ எம் கிவிங் மை பென் டு மை ஃப்ரெண்ட், மை பென் டு மை ஃப்ரெண்ட், நான் வந்து கொடுக்கேன். ஃப்ரம்னா ஐ எம் கெட்டிங் அ பென் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். ஃப்ரம் அங்கேருந்து நான் வாங்குகிறேன். வாங்குறது கொடுக்குறதுக்கு வேறு மாதிரி வரும், போகிறதுக்கு வர்றதுக்கு வேறு மாதிரி. ஃப்ரம் அப்படின்னா இங்கேருந்து போகிறது, டூனா அங்கேருந்து வர்றது. இது பொருளை கொடுக்கும்பொழுது கொடுக்குறதுக்கு டூ, வாங்குறதுக்கு ஃப்ரம். ஓகேவா? அடுத்தது பை வித், இதுவும் அதே மாதிரி தான். பையும் வித்தும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங்கில் வரும். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் பை அண்ட் வித் ஹாவ் வேரியஸ் மீனிங்ஸ். தே சம்டைம்ஸ் அப்பியர் டு பி கன்ஃபியூசிங். அதனால் நம்ம அது கன்ஃபியூஷன் எந்த இல்லாமல் நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பை அப்படின்னா ஒரு மீனிங் என்னது அப்படின்னா பக்கத்தில் இருக்கேன். இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் பை த பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டோன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டு அப்படின்னு அர்த்தம், அல்லது நியர்.
இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் பை த பஸ் ஸ்டாப். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அது பக்கத்தில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து யாராவது அவங்க ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டானா, ஐ எம் இன் த ஷாப் பை த பஸ் ஸ்டாண்ட். அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் நான் இருக்கேன். ஓகேவா? நியர் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பை த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே இது இன்னொரு மீனிங், கிவன் டைம் ஆர் நாட் லேட்டர் தென். அதாவது see that you reach the exam hall by 8:30 AM. அதாவது 8:30 மணிக்குள்ளே நீ வந்து அங்கே ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. அதாவது ஹால் யூ ஷுட் பி தேர் அட் 10 o'clock அப்படின்னா 10 மணிக்கு கண்டிப்பாக ஷார்ப்பாக அங்கே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், ஸ்பெசிஃபிக் டைம். இதே இது பை 10 o'clock அப்படின்னா 10 மணிக்கு 10 மணிக்குள்ளே நீ வந்து அங்கே இருக்க பார்த்துக்கோ. பை போட்டு நம்ம டைமிங் பார்த்துனா அந்த டைமுக்குள்ளே, இந்த கிவன் டைமுக்குள்ளே அதை தாண்டி போயிடாமல் 10 மணிக்குள்ளே அங்கே போய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அப்படின்னா பை 10 o'clock ஹால்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இது பையை வந்துட்டு denotes the doer of an action mentioned in the sentence. The poem was written by my brother. அதாவது என்னது அப்படின்னா, யாரால் ஒரு ஆக்ஷன் செய்யப்பட்டுச்சோ அதுக்கு முன்னாடி நம்ம பை சொல்லிக்கிடலாம். அதாவது the poem is written by my brother. The dress is stitched by my sister. This pen is gifted by my teacher. திஸ் பென் இஸ் கிஃப்டட் பை மை டீச்சர். இந்த மாதிரி ஒரு டூயர் ஆக்ஷன், அதாவது ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தங்க வந்து எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணும்பொழுது நம்ம பை யூஸ் பண்ணிக்கலாம். 3 இடத்துல பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீனிங் வந்துட்டு பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு, இது பக்கத்தில் நான் நிற்கேன் அப்படின்னு, நெக்ஸ்ட் டு அப்படின்னு மீனிங் வர்றதுக்கு பை யூஸ் பண்ணலாம். இந்த டைமுக்குள்ளே நீ அங்கே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் பை 11 o'clock, பை 12 o'clock, பை த எண்ட் ஆஃப் த மந்த், இந்த மாதம் முடிவுக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டிடணும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு டூயர் ஆக்ஷன் பை மை ஃப்ரெண்ட், யாரால் செய்யப்பட்டதோ அந்த டூயிங் ஆக்ஷன் சொல்லும் போதும் பை சொல்லலாம். அடுத்து வித் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் மீனிங் வந்து கம்பெனி. இந்த கம்பெனி ஆஃப் கிளின்ட் வென்ட் டு சென்னை வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவர்களுடன் சேர்ந்து செல்லுதல் வந்து வித்து சொல்லலாம். இன் அடிஷன் டு, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இதை சேர்ந்து சாப்பிடும்போது, அதாவது would you like to have tea with breakfast காலை சிற்றுண்டி சாப்பிடும்போது டீ குடிப்பியா. இப்போ வந்து சிலவங்களுக்கு வந்து சாப்பாடு லஞ்சு சாப்பிடும்போது ஸ்வீட் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ would you like to have lunch with some sweets, coffee with some biscuits கூட காஃபி கூட பிஸ்கட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்றியா, இன் அடிஷன் டு அது கூட சேர்த்து சாப்பிட்றியா அப்படின்னு அவர்களுடன் அனைவரும் சேர்ந்து உடன் அப்படின்னு வரும். இன்னொன்று வந்து இது கூட இதை சேர்த்து சாப்பிட்றியா, இன் அடிஷன் டூன்னு மீனிங் வரும். இன்னொன்று பை மீன்ஸ் ஆஃப், அதாவது ஐ கட் மை பர்த்டே கேக் வித் அ ஃப்ரூட் நைஃப், இதை வைத்துக்கொண்டு, பை த மீன்ஸ் ஆஃப்னா இதை வைத்துக்கொண்டு, இதை பயன்படுத்தி, இந்த மாதிரி வர்ற மீனிங்கும் வித் அதுக்கு வரும். ஓகேவா? அதனால் வித் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் கிடையாது, சென்டென்ஸில் வர்றதை பொறுத்து பையும் வித்தும் அதோடைய மீனிங் மாறும். ஓகேவா? எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் இதோடைய டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் முக்கியமாக எது வந்து மனசில் இருக்கணும் அப்படின்னா எல்லா ப்ரிப்போசிஷனும், அதாவது ஐ, ஆன், ஃப்ரம், ஆஃப்டர் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு மனசில் இருக்கணும். இந்த இன், ஆன், அட் இந்த மூணும் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்னுங்கிறது ஜெனரல், ஆனுங்கிறது ஸ்பெசிஃபிக், அட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஓகேவா? இதுதான் ப்ரிப்போசிஷன்ஸ். தேங்க்யூ.